கங்கா, என்னம்மா? எங்க போற? காலேஜுக்கு. இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். ஏமா? பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்குதான். அம்மா, எனக்கு காலேஜுக்கு போகணுமா ப்ளீஸ்? நான் என்ன செய்யட்டுமா? உனக்கு படிக்க ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அம்மா, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வேண்டாமா? கங்கா, நான் உன்னோட அம்மா. உனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். नाम गंगा। गंगा? राम तेरी गंगा मैली खूबसूरत, बहुत अच्छा. உங்களுக்கு மட்டும் என்ன குறை? நீங்களும் மன்மதன் தான். வாய்ஸ் எவ்வளோ? 18. காலேஜுக்கு போயிட்டு இருக்காளா? டிகிரி படிக்கிறா. ரேட்டு? 10. 8 வச்சுக்க. और 50 ज्यादा? 9 என் லக்கி நம்பர். 9 கொடுங்க. ठीक है ठीक है. पहले உன் பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உன் சம்மதத்தோட தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. குடு போட்டு தரேன். நீ மட்டும் இல்ல, दोनोंगा. सुबह सुबह दुबई विमानम, नडुरात्रि पायनम, एयरपोर्ट ले फुल एंड फाइनल सेटलमेंट. तमाम. நில்லு, கையெழுத்து போடு. நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு அம்மாவா? பேசாத. ஆடம் புடிச்ச என்ன பத்தி தெரியல. இல்ல, நான் சைன் போட மாட்டேன். நான் துபாய்க்கு போக மாட்டேன். கங்கா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நாகா, லக 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 லக. ஏய், நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். அழாதே கங்கா. நீ நினைக்கிற மாதிரி நாங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. வேற வழி இல்லாமதான் இந்த இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கங்கா, நீ அழகா இருக்கிறதுனால உன்னை துபாய்க்கு வித்து அது மூலமா பணம் சம்பாதிக்க உங்க அம்மா திட்டம் போட்டிருக்காங்க. இங்க நடக்கிற இரவு நாடகங்களை எல்லாம் மறைச்சு உன்னை உங்க அம்மா வளர்த்திருக்காங்க. இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே ஜட மாதிரி தான் இருக்கோம். கங்கா, உன் வாழ்க்கையை எங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது. இப்படி பேசிக்கிட்டே இருந்த நேரத்தை வீணாக்காத. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா உங்க அம்மா அந்த துபாய்க்காரங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவாங்க. இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நான் எங்க போவேன்? பொறுக்க வச்ச கடவுள் கைவிட மாட்டாருன்னுவாங்க. உனக்காக ஆண்டவன் ஏதோ ஒரு வழியை காட்டுவாரு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழி பாரு. ஏய், சீக்கிரம் போய் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணு. சரி வாங்குங்க, சீக்கிரம் போலாம். வாங்குங்க. நாகா, நாகா, என்ன ஆண்டி? கங்காவை காணோம்டா. தப்பிச்சிட்டா, இங்க இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த துபாய்க்காரங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்டா? யார் அது? டேய், யார் நீ? எங்க எதுக்கு வந்த? வெளிய வா. வாங்கல. திருடுறதுக்கு வந்த திருடி தானே நீ? நில்லு. அவ திருடி இல்ல, என் பொண்ணு. அவளுக்கு ஹிஸ்டீரியா. பகல்லையும் ராத்திரிலையும் இப்படிதான் வீட்டுல இருந்து ஓடி வந்துடுறா. என்னால அவளை பிடிக்கவே முடியல தம்பி. இல்ல, அவங்க சொல்றது எல்லாமே போய். எனக்கு ஹிஸ்டீரியா முதல்ல ஒண்ணு இல்ல. அவங்க என்ன துபாய்க்கு விக்க பாக்குறாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னதுனால என்ன அடிக்கிறாங்க. பாத்தியா பாத்தியா என்னெல்லாம் சொல்றா. ஒரு பெத்த தாய் தன் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் செய்வாளா? இப்படி ஒரு நோய் என் பொண்ணுக்கு வந்துருச்சே. என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? போய் சொல்றாங்க. இவங்க சொல்றத நம்பாதீங்க. இவங்க என்ன விக்க பாக்குறாங்க.
ஏய் வாடி. ஏய், கையேடுறா. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கா. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் விக்கிறதும் அடிக்கிறதும் நல்லது இல்ல. ஆ, இவங்க கூட போ. வாமா போ. வா வாமா சொன்ன கேட்கணும். சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. போற வழியில ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடுங்க. என்ன ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? போய் படுங்க. சீக்கிரம் போங்க. வாடி வா. உனக்கு அவ்வளவு நாளைக்கு தைரியம் எங்க காலையில பயணம்னு நினைச்சேன். தப்பு. இப்பவே பயணம். ஏய் ஏத்ரா வண்டிக்குள்ள. ஏய் புடிச்சு ஓடுடா. நான் வர மாட்டேன். ஆண்டி, உங்க நடிப்பை பார்த்து அவன் சரியா ஏமாந்து போயிட்டான். சரியான கேனை நான் இருப்பான் போல் இருக்கு. ஏய், நான் ஒன்னும் கேன இல்லடா. உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு பாடம் புகுட்ட வந்த நீலகண்டன். நீலகண்டன் 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 நீலகண்டன். இப்ப சொல்லு, நீ எங்க போகணும்? அட, எந்த ஊருக்கு போகணும்னு கேக்குறேன். ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். நீலகண்டா, இந்த பொண்ணை பார்த்தா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு உன்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. நீதான் இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நான் என்னத்த வழி காட்டுறது? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னையா சொல்ற நீ? நீதானே இவளை காப்பாத்தி இருக்க. அதனால நீயே இவளை கூட்டிட்டு போ. இவ உன் கூட இருக்கிறதா இவளுக்கு ஆதரவா இருக்கும். இவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் உன் பாதுகாப்புலயே இருக்கட்டுமே. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இல்லத்த, இந்த பொண்ணு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு ஏற்படுற வரைக்கும் அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதான் அவளுக்கு பாதுகாப்பு. நீலகண்டா, இந்த பொண்ணை இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கோ அவளுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கோ எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு ஜமீன்தார் வீட்லயோ இல்ல உன் வீட்லயோ இருக்கிறதா நல்லது. இந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஜமீன்தாரோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போனா இவ யாரு என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா சொன்ன பொண்ணை கட்டிக்காததுனால அம்மாக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போனா அது உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லிடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு பிள்ளைங்கன்னு யாரு இருக்கா? இவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். அது எனக்கு சந்தோஷம் தானே. இந்த வீட்டுல என்னையும் உன் மாமனையும் தவிர வேற யாரு இருக்கா?